رسول الله صلى الله عليه وسلم من قام رمضانا إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நானும் நீங்களும் உட்கார்ந்திருக்கக்கூடிய இந்த அமர்வு, இது அல்லாஹ்விடத்தில் மிக பொறுமதியான ஒரு அமர்வு, ஒரு மஜ்லிஸ், ஒரு கூட்டம். அல்லாஹ்வை பற்றி பேசக்கூடிய கேட்கக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு அல்லாஹ் அவனுடைய மலக்குமார்களை அல்லாஹ் இறக்கி கொண்டே இருக்கின்றான். இப்பொழுது இந்த கூட்டத்துக்கு அல்லாஹ் மலக்குமார்களை இறக்கி கொண்டே இருக்கின்றான். சகீனத் என்றும் அமைதியை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கின்றான். அப்படியான ஒரு மஜ்லிஸ் தான் இந்த மஜ்லிஸ். இப்படியான ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு நாங்கள் எழுப்பி போற நேரம் வானத்திலிருந்து ஒரு மலக்கை ஆலான் செய்கிறாரு, உங்களுடைய சிறிய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலைமையிலும் உங்களுடைய பாவங்கள் நன்மைகளாக மாற்றப்பட்ட நிலைமையிலும் இந்த இடத்திலிருந்து நீங்க எழுப்பி போங்க. உலகத்துல எந்த கூட்டத்துக்கும் அல்லாஹு தாலா அந்த 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 பாக்கியத்தை அல்லாஹு தாலா கொடுக்கிறது. மாற்றமாக இந்த இடத்துல அல்லாஹ்வை பத்தி அல்லாஹ்வுடைய ரசூலை பத்தி பேசப்படுகின்றதோ அந்த கூட்டத்துக்கு மட்டும்தான் அல்லாஹ் இந்த கூலியை அல்லாஹு தாலா வச்சிருக்கின்றான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய மாதத்தை அடைந்திருக்கக்கூடிய நானும் நீங்களும் இந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாஹ் நோன்பை கடமையாக்கி வைத்திருக்கின்றான். இந்த நோன்பு எதற்காக வேண்டி? லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் தக்வா உடையவர்களாக மாறுவதற்காக வேண்டி. எனவே இந்த ரமலான் என்னையும் உங்களையும் இறையச்சமுடைய ரமலானாக, இறையச்சமுடையவர்களாக நாங்கள் மாற வேண்டும். இறையச்சத்தை வளர்ப்பதற்காக வேண்டி, தக்வாவை ஏற்படுத்துவதற்காக வேண்டி வந்த ரமலான் தான் இந்த ரமலான். எங்களுடைய வாழ்க்கையில எல்லா நேரத்திலையும், எல்லா கட்டத்திலையும், எல்லா சூழ்நிலையிலும், எல்லா சந்தர்ப்பத்திலையும் அல்லாஹ்வை பயந்து நடக்கக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் அல்லாஹ்வை பயந்து நடக்கிற நேரம் அல்லாஹு தாலா அவருக்கு கொடுக்கக்கூடிய கூலி மிக விசாலமானது. அது எங்களுக்கு நினைச்சு பார்க்கவும் மேலாத அளவுக்கு அல்லாஹு தாலா அதன் மூலமாக நிறைய பிரதிபலன்களை அல்லாஹு தாலா கொடுக்கிறாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவருடைய காலத்துல இருந்த பழக்கம், இரவு நேரத்துல சுத்தி வருவார்கள். ஒரு நாள் இரவு ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சுத்தி வருகின்றார்கள். ஒரு வீட்டுல தாய்க்கும் மகளுக்குமான ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. பால் கறக்கக்கூடிய தாய் பால் கறக்கப்பட்டிருக்கின்றது, ஆனால் பால் குறைவாக இருக்கின்றது. தாய் மகளை பார்த்து சொல்கின்றால், மகளே, இன்றைய நாள் பால் குறைவாக இருக்கின்றது, எனவே இந்த பாலுக்கு கொஞ்சம் தண்ணியை நாங்கள் சேர்த்துக்கொள்வோம். மகள் சொன்னாங்க, உம்மா, இது யாருடைய ஆட்சி தெரியுமா? இது உமருடைய ஆட்சி. தாய் சொன்னா, உமர் அவர்கள் எங்களை பார்த்து கொண்டா இருக்கிறாங்க, இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது நானும் நீங்களும் மட்டும்தான், உமர் அவர்கள் எங்களை பார்த்து கொண்டா இருக்கின்றார்கள். இல்ல சொன்னாங்க மகள், உமர் எங்களை பார்க்காவிட்டாலும் உமரையும் என்னையும் உங்களையும் படைத்த அல்லாஹ் எங்களை பார்த்து கொண்டிருக்கின்றான். இதுதான் தக்குவா. யாரு எப்படி எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அந்த பயத்தோடு வாழ்வது தான் தக்குவா. இதை கேட்ட உடனே ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உடனே வீட்டுக்கு சென்று மகன்களை அழைச்சாங்க. கேட்டாங்க, உங்கள நிக்காஹ் செய்ய தகுதியானவங்க யாரு? ஆசிம் என்று சொல்லக்கூடிய மகன் முன் வந்தார். உடனே அந்த ஆசிம் என்று சொல்லக்கூடிய அந்த மகனுக்கும் அந்த பால் வியாபாரியின் மகளுக்கும் திருமணம் நடைபெறுகின்றது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா ஆட்சியில் இருந்த ஒரு ஆட்சியாளர், நாட்டின் ஜனாதிபதியாக இருந்தவர். அவர் பார்க்கல என் மகனுக்கு ஒரு நல்ல ஒரு இடத்துல தான் திருமணம் முடிச்சு கொடுக்கணும் என்று. அவங்க பார்த்தாங்க, இறையச்சத்தை பார்த்தாங்க, கண்டாங்க. அந்த அல்லாஹ்வை பத்தி அந்த பெண்ணிடத்தில் இருக்கக்கூடிய அந்த பயத்தை கண்டு அவங்க என்ன செஞ்சாங்க, அவருடைய மகன் ஆசிமுக்கு திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க. ஆசிம் அவங்க திருமணம் முடிச்சதுக்கு பின்னால அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு குழந்தையை கொடுத்தான். அந்த குழந்தையுடைய பேரு தான் லைலா பின்து ஆசிம். லைலா பின்து ஆசிம் என்று சொல்லக்கூடிய அந்த குழந்தை அல்லாஹ் தஆலா கொடுத்தாங்க. அந்த லைலாவுக்கும் பிறந்தவங்க தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவங்க. கண்ணியமான சகோதரர்களே, இஸ்லாமிய வரலாற்றில்
ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாபுடைய ஆட்சிக்கு பின்னால ஒரு சிறந்த ஆட்சி பின்னால நடந்திருக்கும் என்றால் அது உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவருடைய ஆட்சி தான். அந்த அளவு மிக நல்ல ஒரு ஆட்சி ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அன்னாருடைய ஆட்சி. ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவங்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்படுது. நீங்க தான் இந்த நாட்டுக்கு பொறுப்பாக இருக்கணும், நீங்க தான் தகுதியானவங்க. அவங்க பயந்துட்டாங்க, அவங்க மயங்கி விழுந்துட்டாங்க. ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அந்த அளவு அல்லாஹ்வை பயப்படக்கூடியவங்க. நான் இந்த பொறுப்பை எடுத்து நான் எப்படி செய்வேன், என்னால செய்ய இயலவே என்று பயந்து அவங்க ஓரமாயிட்டாங்க. மக்கள் எல்லாம் சொன்னாங்க, இல்ல இல்ல, இந்த பொறுப்புக்கு தகுதியானவங்க நீங்க தான், நீங்க பொறுப்பெடுத்தே ஆகணும் என்று பலவந்தமாக பொறுப்பு கொடுக்கப்படுகின்றது. பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். நீண்ட காலம் அல்ல, வெறுமனே 2.5 வருஷம் தான் பொறுப்பாக இருந்தாங்க. 2.5 வருஷம் பொறுப்பாக இருந்ததுல அல்லாஹ் நிறைய வித்தியாசத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினார். ஈமான்ல வித்தியாசம், கல்வியில வித்தியாசம், பொருளாதாரத்துல வித்தியாசம், ஒற்றுமையில வித்தியாசம், எல்லாவற்றிலையும் அல்லாஹ் வித்தியாசத்தை ஏற்படுத்தினார். ஈமான் எந்த அளவுக்கு என்றா 2 பேர் சந்திச்சு சலாம் சொன்னதுக்கு பின்னால கேட்பாங்க, கைஃப ஹாலல் ஈமான், உட ஈமான் எப்படி இருக்கின்றது, உட ஈமானுடைய அந்தஸ்து, ஈமானுடைய தரஜா, ஈமான் எப்படி இருக்கின்றது. அந்த அளவுக்கு ஈமான்ல வித்தியாசம். ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அன்னாருடைய காலம். ஒற்றுமை எந்த அளவுக்கு ஒற்றுமை என்றா ஒரே நீர் தடாகத்தில் ஓனாயும் மானும் நீர் குடிக்கக்கூடிய அளவு மிருகங்களுக்கு மத்தியில் அல்லாஹ் ஒற்றுமையை ஏற்படுத்தினார். கல்வியில அல்லாஹ் பரக்கத் செய்தான். ஹதீஸுடைய அதிகமான புத்தகங்கள், நூல்கள் எழுதப்பட்டது ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அன்னாருடைய காலத்தில் தான் எழுதப்பட்டது. அல்லாஹ் அந்த அளவுக்கு அறிவையும் ஆற்றலையும் அல்லாஹ் கொடுத்தான் மக்களுக்கு. கண்ணியமான சகோதரர்களே, பொருளாதாரத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்தான். எந்த அளவுக்கு என்றால் ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அன்னாருடைய காலம் மக்கள் என்ன செய்வாங்க, ஜகாத்தை கணக்கு பார்ப்பாங்க. ஜகாத்தை கணக்கு பார்த்து கொடுக்க வேண்டிய ஜகாத்துடைய தொகையை எடுத்துக்கொண்டு தலையில வச்சு முழு ஊரையும் சுத்தி வருவாங்க. யா யதாமா, யா ஃபுகரா, யா மசாகீன், ஃபுகராக்களே, மிஸ்கீன்களே, அனாதைகளே, யாராவது ஜகாத் பெற தகுதியா, என்னிடத்துல ஜகாத் பணம் இருக்கின்றது எடுத்துக்கோங்க. முழு ஊரையும் காலை முதல் மாலை வரை சுத்தி வருவார்கள். ஜகாத் பெறக்கூடியவங்க யாருமே இல்லை, அனைவர்களும் ஜகாத் கொடுக்கக்கூடியவங்களாக மாறிட்டாங்க. கண்ணியமான சகோதரர்களே, காரணம் என்ன, கொடுத்த பொறுப்பை அல்லாஹ்வை பயந்து இறையச்சத்தோட அல்லாஹ்வுக்காக வேண்டி நிலைநாட்டினார்கள். அல்லாஹ் செழிப்பை உண்டாக்கினார். கண்ணியமான சகோதரர்களே, ஆனால் ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவருடைய நிலைமையை பற்றியும் இஸ்லாமிய வரலாறு பேசுது. கடைசி காலம் அவங்க நோய்வாய்ப்பட்டு ஈக்கிறாங்க, நோயில ஈக்கிறாங்க. மக்கள் எல்லாம் நோய் விசாரிக்கிறதுக்காக வேண்டி வராங்க. நாட்டுடைய ஜனாதிபதி பொறுப்பாக இருக்கக்கூடியவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாரு, எல்லாரும் நோய் விசாரிக்கிறதுக்காக வேண்டி வராங்க. அவங்களுடைய மச்சான், மனைவியுடைய தம்பி, அவங்க சொல்றாங்க, ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அன்னாருடைய உடுப்பு மிக ஊத்தியாக இருக்கின்றதே, அழுக்காக இருக்கின்றதே, இதை கொஞ்சம் நாங்க மாத்திடுவோமே என்று உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அன்னாருடைய மனைவிடத்துல சொல்றாங்க. 1வது விடுத்தம், 2வது விடுத்தம், 3வது விடுத்தம், 3வது முறை சொன்னதுக்கு பின்னால் அவனோட மனைவி சொல்றாங்க, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் உடுத்திருக்கக்கூடிய உடுப்பை தவிர வேற உடுப்பு அவருக்கு இல்லை. எந்த அளவுக்கு அவங்க அல்லாஹ்வை பயந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செஞ்சுப்பாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அவருடைய காலம் ஜகாத்தை தலையை வச்சு முழு ஊரையும் சுத்தி வந்தாலும் ஜகாத் பெறக்கூடியவங்க யாரும் இல்லை, அனைவர்களும் ஜகாத் கொடுக்கக்கூடியவங்க. ஆனா பொறுப்பாக இருக்கக்கூடிய ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் உடுத்திருக்கக்கூடிய உடுப்பை தவிர வேற உடுப்பு இல்லைன்றா எந்த அளவு பற்றற்ற வாழ்க்கை, அல்லாஹ்வை பயந்து அவங்க இந்த உலகத்துடைய வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அவளுக்கு நிறைய குழந்தைகள் அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அதிகமான ரிவாயத்துகள் வருகின்றது. அதுல மிக முக்கியமான ரிவாயத்தின் பிரகாரம் 9 ஆண் பிள்ளைகள் அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தான். வந்தவங்க கேட்டாங்க, இந்த பிள்ளைகளுக்காக வேண்டி நீங்க என்னத்தை விட்டுட்டு போறீங்க? இன்னைக்கு உலகத்துல நாங்க அப்படித்தானே, இன்னைக்கு நாங்க சம்பாரிச்சுட்டு எங்களோட பிள்ளைகளுக்கும் நாங்க சம்பாரிச்சு வச்சு, எங்களோட பிள்ளைகளுக்கும் நாங்க சம்பாரிச்சு வச்சு, நாங்க மௌத்தா போனா பிள்ளைகள் கஷ்டப்படப்படாது. உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கிட்ட வந்து கேட்கிறாங்க, நீங்க இந்த பிள்ளைகளுக்காக வேண்டி என்னத்தை நீங்க சேகரிச்சு வச்சுக்கிறீங்க? சொன்னாங்க, வஹுவ யதவல்ல ஸாலிஹீன்,
அவர்களை சாலிஹானவர்களாக நான் விட்டுட்டு போறேன், சாலிஹானவர்களாக நான் வளர்த்து விட்டுட்டு போறேன். அவருடைய வஃபாத்துக்கு பின்னால 9 நகரத்துடைய கவர்னராக வந்தவங்க ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவனாருடைய மகன்கள் தான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இறையச்சத்தோடு கொடுத்த வேலையை செய்தார்கள். இறையச்சத்தின் மூலமாக அந்த குடும்பம் வளர்ந்து வருகின்றது. ஹஜ்ரத் உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவருடைய மகனுக்கு அந்த இறையச்சத்தை பார்த்து திருமணம் முடித்து கொடுக்கின்றார்கள். அதே தொடரில் வருகின்றார்கள். அதே தொடரில் வந்தவர் தான் ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ். அவர்களும் இறையச்சத்தோடு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலையை செய்தார்கள். அல்லாஹ் பல சிறப்புகளை, பல விடயங்களை அல்லாஹு தாலா வெளியாக்கி இந்த உம்மத்துக்கு காட்டினான். ஆக கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நானும் நீங்களும் இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் எப்படியான சூழ்நிலை ஏற்பட்டாலும், எந்த கட்டம் வந்தாலும், எந்த சந்தர்ப்பம் ஏற்பட்டாலும், நாங்கள் அல்லாஹ்வை பயந்து அல்லாஹ்வுக்காக வேண்டி நாங்கள் வாழ்வோம் என்றால், அல்லாஹ்வை பயந்து அஞ்சி நாங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ்வோம் என்றால், அல்லாஹு தாலா எங்கட வாழ்க்கையிலையும் நாங்கள் நிறையாத புறத்தில் அல்லாஹு தாலா உதவிகள் செஞ்சு அல்லாஹு தாலா எங்கட வாழ்க்கையை அல்லாஹு தாலா செழிப்பான வாழ்க்கையை அல்லாஹு தாலா ஆக்குவான். எனவே அந்த இறையச்சத்தை தக்குவாவை வளர்த்து கொள்வதற்காக வேண்டி, ஏற்படுத்துவதற்காக வேண்டி வந்த மாதம் தான் இந்த ரமதானுடைய மாதம். இந்த ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹு தாலா இந்த நோன்பை கடமையாக்கி வைத்திருக்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்தார் மீது எவ்வாறு நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போன்று உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. எதற்காக வேண்டி? காலையிலிருந்து மாலை வரக்காட்டி பசிச்சு தாகத்து இருப்பதற்காக வேண்டியா? இல்ல, லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் தக்வா உடையவர்களாக, இறையச்சம் உடையவர்களாக, பயபக்தி உடையவர்களாக, அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹு தாலா இந்த ரமதானுடைய மாதத்துல நோன்பை கடமையாக்கி வைத்திருக்கின்றார். எனவே ரமதானுடைய மாதம் இறையச்சத்தை வளர்க்கக்கூடிய மாதம், தக்வா உடையவர்களாக நாங்கள் மாற வேண்டிய மாதத்தான் இந்த மாதம். எனவே இந்த மாதத்தில் இறையச்சத்தை வளர்த்து அல்லாஹ்வின் பொருத்தத்தை பெறுவதற்கு வல்ல நாயன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்றைய நிகழ்விலிருந்து உங்களுக்கான கேள்வி இன்ஷா அல்லாஹ், ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அன்னாருடைய தாயின் பெயர் என்ன என்பதுதான் உங்களுக்கான கேள்வி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.